வணக்கம். ஆல் இன் ஒன் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சமையல் வீடியோ தாங்க. யாரும் சமைக்கலாம் 14. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் சாம்பார். முருங்கைக்காய் சாம்பாரை எவ்வளோ டேஸ்ட்டாக வைக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முருங்கைக்காய் சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1. துவரம்பருப்பு 200 கிராம் எடுத்துக்கோங்க. 2. பூண்டு பல்லு 5 பல்லு. 3. தக்காளி 2. 4. சீரகம் 1/4 ஸ்பூனு. 5. மிளகு 1/4 ஸ்பூனு. 6. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். 7. சின்ன வெங்காயம் 15. 8. எண்ணெய் தேவையான அளவு. 9. கடுகு 1/4 ஸ்பூனு. 10. வரமிளகாய் 2. 11. பெருங்காயம் 1/4 ஸ்பூனு. 12. தக்காளி 2. 13. கொத்தமல்லி 1 கொத்து. 14. சாம்பார் தூள் 2 ஸ்பூனு. 14. சாம்பார் தூள் 2 ஸ்பூனு. 16. புளி 50 கிராம். முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் 1. துவரம்பருப்பை கழுவி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடுங்க. ஸ்டெப் 2. குக்கரில் தண்ணி ஊற்றி 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. துவரம்பருப்பு, பூண்டு, ஜீரகம், மிளகு, தக்காளி, சின்ன வெங்காயம் இதை எல்லாத்தையுமே சேர்த்து 3 விசில் விட்டு இறக்கிடுங்க. இறக்கி மத்து வச்சு கடைஞ்சிடுங்க. ஸ்டெப் 3. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. ஸ்டெப் 4. கருவேப்பிலை, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிடுங்க. ஸ்டெப் 5. தக்காளி 2, சாம்பார் தூள் சேர்த்து வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் தூளை சேர்த்து வதக்கிடுங்க. ஸ்டெப் 6. இந்த வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதோட சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. உப்பு, முருங்கைக்காய் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா வேக வைங்க முருங்கைக்காயை. ஸ்டெப் 7. இந்த புளிக்கரைசலை நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சேர்த்துடுங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரும். அந்த புளியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடுங்க. ஒரு சூப்பரான சுவையான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களையே தேடி வரணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.